பல்ஸ் 125 145. அதிமுகவுடைய எண்ணிக்கை மேக்சிமம் ஒரு இந்த 5 போல் ஆஃப் போல்ஸில் பார்க்கும்போது மேக்சிமம் எல்லாருமே 80 100 85. ஆனால் குறைந்தபட்சமாக 65 இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சாணக்கியா தான் 50 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கடந்த முறையை இது பண்ணும்போது ஒப்பிடும்போது அவங்களுடைய பலம் அப்படின்றது 75 ஒரு ஆவரேஜாக அதே இடத்துல தான் நிற்கிது. அவங்க ஆட்சி மாற்றத்தை கொடுக்க முடியும். அவங்க முன்வைத்த ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றது ஒர்க் ஆகலை. இந்த தேர்தலில் பல விஷயங்கள் பேசப்பட்டது, சட்ட ஒழுங்கு, கடன் சுமை அப்படின்ற பல விஷயங்கள் பேசப்பட்டது. பட் அதிமுகவுடைய வியூகங்கள் இந்த எக்ஸிட் போல் அடிப்படையில் எடுபடலையா அப்படின்ற கேள்வி இருக்குது. பட் அதிமுகவுக்கு அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்துது தாவேகா. ஏன்னா இந்த நம்பர்ஸ் அதிமுகவுக்கு போயிருக்கணும். ஏன்னா அரசு மீதான இருக்கக்கூடிய அதிருப்தி நேரடியாக அதிமுகவுக்கு இத்தனை ஆட்களாக போயிருந்த நிலையில் இந்த தாவேகா பிரதானமாக திமுகவை நேரடியாக விமர்சித்து பேசினாங்க. தொடர்ச்சியாக திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே தான் போட்டி அப்படின்னு பேசினால தாவேகா இன்னைக்கு அந்த எண்ணிக்கையை அவங்க கைப்பற்றியிருக்காங்க. ஸோ இதான் எக்ஸிட் போல் சொல்லக்கூடிய நம்பர்ஸாக இருக்குது. திருப்பிரியன் சார், இதில் வந்து பீப்புள்ஸ் பல்ஸில் வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் அதை ப்ரொஜெக்ட் பண்ணல. ஆக்சுவலாக டிஎம்கே வந்து 38% ஆக்சுவலாக பீப்புள் பல்ஸில் வந்துருக்காரு. ஆக்சுவலாக 38%, ஏடிஎம்கே வந்து 31%. அப்போ அந்த 7% வந்து அந்த சீட் கன்வெர்டபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சரியில்லை. ஆக்சுவலாக வந்து இன்ஃபேக்ட் வந்து 38% ரொம்ப அதிகம். அதில் வந்து டெஃபினட்டாக வந்து அவங்க வந்து 170 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது 38%. அதனால் அந்த இடத்துல வந்து திமுக எதிர்பார்த்ததோட அதிகமான வெற்றியை கொடுக்குமான்னு ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று, அதிமுக வந்து லாஸ்ட் இயர் 21 மெயின்டைன் பண்ணாங்கன்னா, சப்போஸ் அவங்க தாவேகாவோட ஒரு அலையன்ஸில் போயிருந்தாங்கன்னா இப்போ நிலைமையே மாறி இருக்கும். ஏடிஎம்கே தாவேகா அலையன்ஸ் போயிருந்தாங்கன்னா நிலைமையே ரிவர்ஸ் ஆகிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த அலையன்ஸ் இல்லாத ஒரு விஷயம் இருக்கிறதுனால இங்கே வந்து திமுக கடந்த தேர்தலில் இருக்கிறத வந்து தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிமுகவும் அதே 75 மெயின்டைன் பண்ணுற விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஆட்சிக்கு எதிரான ஓட்டுக்களை வந்து பெரும்பாலும் டிவிக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்களோன்ற எண்ணம் தான் நமக்கு தெரியுது. நாம் தமிழர் உண்மையிலேயே இதில் போட்டபடி சீட்ஸ் வாங்கினாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முறையாக நான் பார்க்குறேன் இந்த எலெக்ஷனை. இல்ல, நாம் தமிழர் அந்த இடங்கள் வாங்குவாங்க. இந்த சீட் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது தாவேக்காவை ஒப்பிடும்போது அது குறைவா இருக்கு. ஏன்னா இந்த முறை அவங்களுடைய வீச்சு, நாம் தமிழர்களுடைய வீச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலா இருந்தது. தாவேக்காவினுடைய வருகையால இன்னும் கொஞ்சம் கடந்த கால தேர்தல்களை விட கொஞ்சம் கூடுதலாகவே அவர்களினுடைய பரப்புரை வீகங்களோ, களத்தில் பேசின விஷயங்களோ, வேட்பாளர் தேர்வு அப்படிங்கிறது முதற்கொண்டு கவனம் செலுத்தப்பட்டது. அது இந்த இடங்கள் தான் அப்படிங்கிற அளவுக்கு தான் இதை பார்க்க முடியுமா? இல்லை, அதாவது இன்ஃபேக்ட் இன்னும் வேறு மாதிரி கூட பேசப்பட்டது. இது தாவேகாவுடைய வரவு என்பது நாம் தமிழருக்கு வந்து ஒரு இழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையை உண்டாக்குன்ற ஒரு பேச்சு கூட அடிபட்டுது. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு இடம் கூட பெறாமல் இருந்த 8% வாங்கி ஒரு இடம் கூட பெறாமல் இருந்த நாம் தமிழர் இந்த வாட்டி வந்து மேக்ஸிமம் 8 இடங்கள் வரையும் பெறுவாங்க. சாணக்கியா ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் அவங்க 5 லிருந்து 8 இடங்கள் பெறுவாங்க. அதர்ஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. அதர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி தான் அவங்க கொடுக்குறாங்க. அது நம்ம பட் அதர்ஸ்லாம் மேஜரா இருக்கிறது அந்த கட்சி தான் இருக்கு. வேற யாருமே தனியா பெரிய அளவுக்கு போட்டி போடலையேங்க. என்டிகே இந்த 4 பேரை தவிர வேற யாரும் வந்து தனிச்சு இப்போ புதிய தமிழகம்லாம் வந்து நீங்க எப்படி சொல்ல முடியும் 8 இடங்கள் வாங்குவாங்க 5 இடங்கள், அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ அவங்க அதர்ஸ்ன்னு போட்டது மெயின்லி நாம் தமிழர் தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. அதனால் அவங்க 8 இடங்கள் வரையும் வாங்குறாங்கன்னு போட்டது வந்து உண்மையிலேயே வாங்குறாங்களான்னு தெரியாது. ஆனால் இந்த ஃபிகர்ஸை பார்க்கும்போது நாம் தமிழர் இந்த மாதிரியே ஃபிகர்ஸ் படி ரிசல்ட்ஸ் வந்தாலே இது ஒரு பெரிய திருப்பு முறையாக அவங்களுக்கு அமையும் ஆக்சுவலாக. சரி, ஓகே. சட்டபஜாரினுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருக்கிறது, அதையும் பார்க்கலாம். அவங்க திமுக கூட்டணி 145 155 இடங்கள் வரையும் வெல்லும் சொல்றாங்க. அதிமுக கூட்டணி 45 65 இடங்கள் வரைக்கும், தமிழக வெற்றி கழகம் 7 9 இடங்கள் வரை வெற்றி பெறும் அப்படின்னு, நாம் தமிழருக்கு எந்த இடமும் இல்லை அப்படிங்கிறத சட்டபஜார் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கிறது. திமுக கூட்டணிக்கு கிட்டத்தட்ட எல்லா ஏஜென்சிஸுமே ஒரு சிமிலர் நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாமா திரு ரவீந்திரன்? இல்லை, திமுகவுக்கு ஆதரவாக வாக்கு சதவீதம் அதிகம் இருக்குது. அப்பாடு இதில் டிஎம்கே இருக்குங்கும் போது அவங்க டிஎம்கே ஆட்சி அமைக்குங்கிற லெவலில் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதில் எல்லாருமே வந்து திமுக ஆட்சி அமைக்கிறது உறுதிங்கிற லெவலில் தான் வர்றாங்க. நான் மீண்டும் அதில் நான் வேறுபடக்கூடிய ஒரே பாயிண்ட் என்னென்னா, தாவேகா சீட் கன்வெர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வாக்கு எடுக்கணும்னா அவங்க ஒரு 20% ஓட்டு வரணும். அப்படி 20% ஓட்டு அவங்க வர்றாங்கன்னா 20-23 கூட வர்றாங்கன்னா அது வந்து டேமேஜ் மோர் டு. இது முக்கியமான ஒன்று. ஓட் வைப், இது நியூஸ் 18ஓட இணைந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிறுவனத்தின் ஓட் வைப்பினுடைய எக்ஸிட் போல். இது திமுகவை பொறுத்த வரைக்கும் 103 113 இடங்கள் திமுக கூட்டணிக்கும், அதிமுக கூட்டணிக்கு 114 124 இடங்கள் வரைக்கும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 4 10 இடங்கள் வரை கிடைக்கும் என்றும், நாம் தமிழருக்கு எந்த இடமும் இல்லை அப்படிங்கிறத ஓட் வைப்பினுடைய இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் சொல்கிறது. நம்ம ஓவராலா
மற்ற ஸ்டேட்ஸும் பார்த்தோம். தமிழ்நாட்டினுடைய ஓட் வைப்பினுடைய இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் திமுக கூட்டணிக்கு 103 113 இடங்கள், அதிமுக கூட்டணிக்கு 114 124 இடங்கள், தாவேக்காவுக்கு 4 10 இடங்கள். திரு பிரியன், இதை எப்படி பார்க்கிறீங்க? இதுதான் எக்ஸிட் போல்ஸ்ல வித்தியாசமா இருக்கிறது. இந்த எக்ஸிட் போல் தான் வித்தியாசமா இருக்கு. ஆக்சுவலாக மற்ற எல்லாமே திமுகவுக்கு தான் லீடு கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு நெக் அண்ட் நெக் ஃபைட் மாதிரி போகிற மாதிரியான சுச்சுவேஷன் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் அடிப்படையில் பார்க்கும்போது இவங்க 4 to 10 வரையும் தாவேக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்சிக்கு எதிரான ஓட்டை வந்து அதிமுக முழுசாக அறுவடை பண்ணியிருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இங்கே அமைகிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது எக்ஸாக்டாக 1% டிஃபரன்ஸ் தான் இருக்குது ரெண்டு பேருக்கு நடுவில் ஓட் டிஃபரன்ஸு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா தாவேக்கா வந்து 15.8% வாங்கியிருக்காங்க, என்டிகே வந்து 3.5% வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் வந்து தாவேக்கா வந்து பெரிய அளவுக்கு வந்து அதிமுக ஓட் பேங்க்ல வந்து பெரிய அளவுக்கு தாவேக்கா ஒரு பாதிப்பை உண்டு பண்ணியிருக்காங்கன்றதான் ஓட் வைப்பினுடைய நம்பர்ஸ், ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கறதே நம்ம விரிவா பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். ஓட் வைப்பை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு 103 113 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதிமுக கூட்டணிக்கு 114 124 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், தாவேக்காவை பொறுத்தவரை 4 10 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ஓட் வைப்பினுடைய எக்ஸிட் போல் சொல்கிறது. இவர்களுடைய வாக்கு சதவீதம் அந்த கூட்டணிகளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதே நம்ம பார்க்கலாம். திமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் 38.9% வாக்குகளை பெறும் என்றும், அதிமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் 39.9% வாக்குகளையும், தாவேக்க 15.8% வாக்குகளை பெறும் அப்படின்னும், நாம் தமிழர் கட்சி 3.5% வாக்குகளை பெறும் அப்படிங்கிறதும் ஓட் வைப்பினுடைய எக்ஸிட் போலாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஓட் வைப்பினுடைய எக்ஸிட் போல்ல நம்ம இந்த பர்சன்டேஜ் முதலமைச்சர் கேண்டிடேட்டா, சிஎம் கேண்டிடேட்டா அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கான அந்த வாக்கு சதவீதம் என்ன அப்படிங்கிற இந்த டேட்டாவையும் பார்க்கிறோம். அது திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு 39.1%, எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு 38.4%, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு 14.1%, நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு 6.1% அப்படிங்கறத பார்க்கிறோம். திரு பாக்கி, எப்படி பார்க்கறீங்க இந்த மூணு டேட்டாவை? இல்ல, மற்ற கணிப்புகளை விட இந்த ஓட் வைப்பினுடைய கணிப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மட்டுமல்ல, நாம் இது ஒரு பக்கம் முதலமைச்சர் கேண்டிடேட் யார் பெட்டர்னு சொன்னது, அடுத்தது அந்த வரிசை ஆட்சி அமைப்பது யாருன்றது சொல்லிட்டாங்க. டஃப் ஃபைட்டுன்னு நண்பர் கூட சொன்னார், பிரியன் கூட சொன்னார். ஆனால் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. நாம் தமிழருடைய பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு இல்லையா? அப்போ சென்ற முறை 8% வாங்கியிருக்காரு, மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றது. அந்த கட்சிக்கு பர்சன்டேஜ் 3.5 குறைஞ்சிருக்கு. நான் கிட்டத்தட்ட 5% இழந்திருக்கேன். அந்த 5% யாரால எழுந்தார்? தாவேக்காவால் எழுந்தாரா? நிச்சயமாக அதிமுக அது அந்த அளவுக்கு இல்லை. டிஸ்டர்பன்ஸுக்கு பார்த்தீங்களா 1% டிஃபரன்ஸ் காட்டுது இந்த கணிப்பை பொறுத்தவரை. அப்போ தாவேக்கா நாம் தமிழர் கட்சியினோட ஓட்டு கணிசமாக வாக்கு சதவீதத்தை பறித்திருக்கிறா அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறோம். அப்போ எதிர்காலத்தில் நாம் தமிழருடைய அங்கீகாரம் என்னவாகும் அப்படிங்கிற கேள்வி. மாறாக பர்சன்டேஜ் காமிச்சு தாவேக்கா ஒரு மாநில கட்சியை அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக இந்த புள்ளி விவரம் காட்டுது. ஓகே, அதுல இன்னொரு அம்சமும் பார்க்க வேண்டியிருக்கு. ரவீந்திரன் துரைசாமி குறிப்பிட்டாரு, நம்ம தாவேக்காவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 இடங்கள் வரைக்கும், 5 to 20 இடங்கள் வரைக்கும் அந்த சீட் கன்வர்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ ஓட் வைப்பே வந்து 4 to 10 இடங்கள் கொடுக்குறாங்க. ஒரு 20% அளவுக்கு வாக்கு போனாதான் சீட் கன்வர்ஷன் நடக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது அவருடைய அந்த சீட் கன்வர்ஷன் சதவீதத்தை பொறுத்தவரையில் பல சமயங்கள் வேரி ஆகுது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நான் ஜெயலலிதா காலத்தில் அம்மையார் இருந்த காலத்திலிருந்து சதவீதம் வந்து அதிகமாக இருக்காது.